மக்களே வணக்கம், மக்களே வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். ரெண்டு வாய்ஸெல்லாம் மாறி குளிர் 17 டிகிரி தாங்க இருக்குது. போட்டு அப்படியே கொண்டுட்டுக்குது. கிளம்பியாச்சு காலகட்டத்தில் சூப்பர் மாட்டிக்கிட்டு. நம்ம தான் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறோம். என்ன 10 நாள் பண்ணுவேன், மறுபடியும் ஒரு மாதம் நிப்பாட்டுவேன், மறுபடியும் 10 நாள் பண்ணுவேன். எப்படியோ 10 நாள் பண்ணுறோமா இல்லையா, அதில் தான் மேட்ரு. இந்த டைம்னால் விடாமல் பண்ணிடணும், ஒரு 6 பேக் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. சரி வாங்க போகலாம், வாங்க. இங்கே வாருங்க மக்களே, தெரியுதா? இப்போ தான் அந்த பனி நல்லா தெரியுது பாருங்க. நெல்லங்காடு, நெல் வயல். அப்படியே சாமி இருக்கு. இந்த பக்கம் இந்த தண்ணியெல்லாம் கூட அப்படியே ஃப்ரீஸ். அதான் அந்த தண்ணி, அந்த கூலிங் எனக்கு இதில் அங்கே அந்த தண்ணியில் அப்படியே தொட்டோம்னா அவ்வளோதான். ஐஸ் கிட்டத்தட்ட அதெல்லாம் 10 டிகிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐஸ் ஆகிற ஸ்டேஜ் ஆட்டுற தெரியுது. எங்கள் ஏரியாவே இப்படி மாறிட்டு வருது. ஏ சாமி, நானா கிளம்பியாச்சு வாங்க போகலாம். இங்கே பாருங்க மக்களே, ஒட்டம்பெல்லாம் பாருங்கள், காலெல்லாம் பாருங்கள், தொடையெல்லாம் எப்படி செலுத்து கிடக்குதுன்னு. வெல்கம் டு தி கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களே. பாருங்க மக்களே, நம்ம பார்ட்னர் வந்துட்டாரு. எங்க சூவங்க இன்னைக்கு வந்து ராவா ஓடுறாரு மாப்பிள்ள. சரி ஓகே மக்களே, கசகசன்னு பேச வேண்டாம், ஆரம்பிக்கலாங்க மக்களே. இன்றைக்கி வந்து இது பெருசாக இல்லை, சும்மா ஜஸ்ட் வச்சேன் சார். மொமெண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு நாங்கள் ஃபுல்லாக தீவிரமாக ஒரு கோட்டில் இறங்க போகிறோம். மறுபடியும் முதல்ல இருந்து மக்கள் ஆரம்பிச்சாச்சு. இங்கே பாருங்க மக்களே, காலங்காலத்தில் என்ன பாட்டில் இதை விட இன்னும் ஃப்ரீஸாக இருந்துச்சு. இப்போ வெயில் அடிக்கங்காடி கொஞ்சம் லைட்டாக தான் ஆயிடுச்சு. என்னையே வரைக்கும் தேங்கன்னு எப்படி தவஞ்சி போச்சுன்னு. மக்களே அடுத்து பாருங்கள், நம்ம அண்ணா ஆல்ரெடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம அக்கா வீட்டுக்கு போகும்போது சிப்ஸ் வாங்கினோம். ஸோ இந்த வழியாக போனோம் அப்படின்னா கம்பல்சரி அண்ணன் கடையில் வந்து சிப்ஸ் வாங்கிடுறது. பாருங்கள், பிரம்மாண்டமான ஒரு வடச்சட்டியில் வந்து குச்சிக்கிழங்கு சிப்ஸுங்க. எங்கள் ஏரியாவில் குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவான், ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பேர். கேரளாவில் கப்பக்கிழங்கு, இதே தென் மாவட்டங்களில் வந்து பேர் ஏதோ வித்தியாசமாக ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே. 1/2 கிலோ 150ங்களா? ரைட், ஒரு 1/2 கிலோ போடுங்க பஸ். என்னங்க 2 கவரில் போடுங்க. சூப்பர். போதுங்கண்ணா, ஒரு லிமிட்டாக போடுங்க, கரெக்டாக இருக்குது. 1/2 கிலோ 2 கவருக்கு பிடிக்குங்களா? சரி சரிங்க. ரைட் ரைட். அது ஜம்முன்னு எல்லா பக்கத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி கரெக்டு மக்களே. பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கும் வாங்கிக்கலாம், அக்கா வீட்டுக்கும் வாங்கிக்கலாம், பரவாயில்ல. 1/2 கிலோ 150 ரூபாய்க்கு வாங்கினோம்னா 2 வீட்டுக்கு ஆச்சு. வேறு மாதிரி இந்த மாதிரி நைஸான சிப்ஸ் கடையில் கிடைக்காதுங்க. அது கொஞ்சம் ஃபீவர் தான் அந்த மெத்தடு. அவ்வளோ சூப்பராக நல்லா ரொம்ப நைஸாக முறுமுறுட்டு இருக்கு பாருங்க. சீவர் அந்த பிளேடு பாருங்க மக்களே, ரொம்ப அந்த கேப்பே கம்மி தான். ரைட், சிறப்புங்க ப்ரோ. சிப்ஸ் கொஞ்சம் மொழி கடை எந்திரிங்க சார். என் வீடியோ என்னோட வீடியோ நம்ம வீடியோ தான் பார்த்துட்ருக்கானுங்க மக்களே. மோகனமாக கூட மீன் சமைச்சோம்ல அந்த வீடியோ. எப்படி இருக்குது?
திங்கவே ஆரம்பிக்கல அப்படிங்கிறானே. நல்லாக்குதா? ம். அவ புதுசாக சேஸ் பண்ணுவேன். இது ரெண்டு முதல்ல சேஸ் காய்ச்ச வேறு அடிக்குது. இவனுக்கு அடிக்குது, பாப்பாளுக்கு அடிக்குது. தி நெக்ஸ்ட் டே. மக்களே, அடுத்த நாள் காலை, இனிய காலை வணக்கம். கையில் பார்த்தீங்க அப்படின்னா சுரக்காய், குண்டு சுரக்காய்ங்க. அம்மா உள்ள குழம்பு கரைஞ்சிட்டு இருந்தாங்களா, சுரக்கான்னு சொல்லிட்டு எடுத்து எவ்வளோ சாப்பிட்டேன். சரி வீடியோ வேண்டாம் நினச்சேன். பட் இருந்தாலும் நான் வீடியோ எடுக்கிற ஒரே ரீசன் கேட்டிங்கன்னா கண்டென்ட்டுக்காக கிடையாது. நம்ம நல்லதை சொன்னால், நமக்கு தெரிஞ்ச சொன்னால் 4 பேர் பயனடைவாங்க அப்படின்ட்டுலாம்ப்பா. இந்த சுரக்காய் வந்து சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க, அப்போ இந்த கர்ப்பமாக இருக்கிறவங்க, மாசமாக இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் சாப்பிட்லாம். அது எல்லாருமே சாப்பிட்லான்னு வைங்களேன். இந்த மாதிரி சுரக்காய் பச்சையாகவே சாப்பிட்லாங்க. சுரக்காய் நீர்த்தன்மை அதிகம், ரொம்ப நல்லது. இந்த சுரக்காய் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இது நம்ம தோட்டத்தில் காய்ச்சது. அன்றைக்கி நம்ம சரவண மாப்பிள்ளை கொண்டு விட்டுட்டு வரும்போது 2-3 செடி வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் விதையெல்லாம் வாங்கிட்டு வந்து நட்டோம். இப்போ மருந்து அடிக்காமல், உரம் போடாமல் நம்மளுக்கு எல்லாமே பழம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. வாங்க காட்டுறவாங்க. சுரக்காய் பிரச்சனை சாப்பிடலாம். எப்படி பாருங்க, ஏன் வெள்ளரி மாதிரியே இருக்குதே? ஆமாப்பா, வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்குது. குண்டு சுரக்காய்ங்குது, நாடு சுரக்காய், குண்டு சுரக்காய் வருமில்ல அது. இதுதான் நாட்டுக்காய். நாட்டுக்காய் தானே. அது வந்து சுரக்காய் செடிங்க மக்களே, வெள்ளை கலர் பூ. இங்கே வருங்க, பீக்கங்காய் ஆல்சோ காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. பீக்கங்காய் காய்ச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்கள் வீட்டு மாடி இருந்தால் மாடி தோட்டத்தை வளர்த்துங்க. கொஞ்சம் இடம் இருந்தாலும் நட்டு வைங்க, சரியா? இங்கே பாருங்க, மிளகாய் காய்க்கிறது இதெல்லாம் வந்து இயற்கையாக வந்தது. இதெல்லாம் வந்து அவரைக்காய். இதா இது வந்து பட்டவரை, சரிங்களா? பட்டவரையும் காய்ச்சிருக்குமா, பட்டவரை காய்ச்சிருக்குமா. இதெல்லாம் பறிக்கல மக்களே. அம்மா காய்ச்சிருக்கு வாங்க. அப்புறம் இங்கே பாருங்க மக்களே, வெண்டங்காய் வந்து ரொம்ப நாளாகவே காய்ச்சிட்ருக்கு. நானும் உங்கள்கிட்ட சொல்ல நினச்சிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். இங்கே பாருங்க, வெண்டங்காயெல்லாம் வந்து இந்த மாதிரி பிஞ்செல்லாம் இருந்ததுன்னா உடச்சி சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் காமிக்கிறேன். காலிஃப்ளவர் இது ஒரு பிரம்மாண்டமாக இருக்கிற காமி. ஆனால் எதுக்குமே அப்போ எதுவுமே மருந்து எதுவும் போடல, மருந்து எதுவுமே அடிக்கல. பிஏபி யூரியா எதுவும் போடல, யூரியாவும் போடல, வெறும் குப்பை தான். ஆனால் எல்லாமே செம்மையாக வந்துருக்குதுங்க. அடுத்து பாருங்கள், நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் இருக்குது, காலிஃப்ளவர் இருக்குல்ல, காலிஃப்ளவர் ஆல்சோ இருக்குது. வரும் பூ வரும், மூலமாக தான் வரும். நெக்ஸ்ட்டு வெங்காயம் பாருங்கள் மக்களே. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வெங்காயம் நட்டுருக்குறோம். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் நட்டுருக்குறோம். வெங்காயம் வந்து நல்லாவே செடி வந்து நல்லா தம்மன்னு வந்துருக்கு, ஓகேங்களா? எதுவுமே உரம் போடலைங்க மக்களே, ஃபுல்லாக இயற்கையாக தான். அப்புறம் உள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீரை பாருங்க மக்களே, தெரியுதா? உள்ளே வந்து கீரை ஆல்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா தக்காளினா வந்து காய்க்க ஆரம்பிக்கலைக்கு மேலே தான் காய்க்கும். ஏன்னா நாட்டு தக்காளி கொஞ்சம் லேட் ஆகும். அது அந்த பக்கம் வந்து கத்திரிக்காய், முள்ளங்கி ஆல்சோ இருக்குது. இதை நான் காமிக்கல பாருங்க, முள்ளங்கியும் இருக்குது. அதுவாக இங்கே பாருங்கள், இது பீட்ரூட் இருக்குமில்ல, பீட்ரூட் ஆல்சோ இருக்குது. பீட்ரூட் தான் பாருங்கள், நெடுவு இருக்குது பாருங்கள், இருங்க காமிக்கிறேன். இந்தா நெடுவு இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட்டு. சாமி இதை முடிச்சிடாத, வந்து கோரமாவா. ரைட், அம்மா பாருங்க மக்கள், இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இங்கே ஆல்சோ இருக்குது, தெரியுதா? மக்களே தயவு செஞ்சு உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பண்ணுங்கள் மக்களே. இந்த வீடியோ நல்ல ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி உங்களுக்கு ஆகிடுச்சு. மகளே, அடுத்த பொரியலுக்கு ரெடி. வீடியோவுக்கு கண்டென்ட் என்னடா பண்ணுறேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில் கண்டென்ட் கிடச்சிருச்சு மக்களே. நான் கூட பல்லவி பூரி தான் செய்கிறா அப்படின்னு நினச்சேன். கணக்காக இங்கே வந்து பார்த்தா அச்சு இருந்தது. ரைட்டு, சமோசா தான் செய்கிறாப்பில் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சூப்பர். இதில் என்ன பல்லவி? இதா பாடுறா, உருளைக்கிழங்கு மசியல், உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், புதினா போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை, அவ்வளோதானா? வரமிளகா, பூண்டு, இஞ்சிலாம் இல்லையா? இஞ்சி லைட்டாக, வரமிளகா, பூண்டு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வாரு மகளே உருட்டி என்ன பண்ணணும்? கட் பண்ணி அந்த அச்சில் வச்சு ஒன்று செஞ்சு காமி.
அப்புறம் போய் பாப்பா பார்க்குறேன் வல்லூரா. ஆஹா நல்லா ஸ்பைஸியாக இருக்குது, எப்போ செய்வேன் அப்படின்னு இருக்குது. ரெண்டாக கட் பண்ணியாச்சுங்க மக்களே. நெக்ஸ்ட்டு அச்சு இருக்குல்ல, இது பல்லவி அவி அம்மா விட்டது. இப்படி வைக்கணுமா? ம் சரி. அப்புறம் மசியல், உருளைக்கிழங்கு மசாலா மசியல். ம் மடிக்கணுமா? மக்கள் செய் பார்த்தீங்களா இல்லையா? சூப்பர். செம்மல. வேறு லெவல் பண்ணிட்டியாப்பா. ஆஹா 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 ஃபைனல் ஸ்டேஜ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செமையாக இருக்குல்ல, அருமை அருமை. அதுவாக வந்து குட்டி பூரி ரெடி. மிச்ச மாவுக்கு அந்த மசாலாலாம் தீர்ந்து போனதுனால மிச்சத்துக்கெல்லாம் வந்து சின்ன சின்ன பூரியை உருட்டிட்டு அப்படி ரைட் ஊற்றலாம். பல்லவி எண்ணெய் ஊற்றி பொரிக்கலாம். இலைய இருக்கலாம்ட்டு வந்தேன். இங்கே பார்த்தீங்களா இல்லையா, வாழைப்படை அவ்வளோதான். இதுக்கு மேலே இருக்கிறலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காய்க்காது. ஸோ இதை வந்து இப்போ ரைட் இலையை அறுத்துட்டு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தா இந்த அவனுக்கு குட்டி குட்டி பூரி ரெடியாக இருக்குது. நிலா பூரி. ஓகே பல்லவி ஆரம்பிக்கலாம். இது போடலாமா இது போடலாமா? ரெண்டையுமே போடலாம். ரெண்டையும் ஒட்டுக்க போடலாமா? ரைட் அப்படியே இந்த பக்கம் தர்றேன். இது போடலாம். போதும், ரொம்ப அதிகமாக இது போட்டு ஏன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்படி தான் காயணும். ஒரு அடசல் எடுத்ததுக்கப்புறம் ரெண்டாவது அடசல் வந்து கொஞ்சம் எண்ணெய் காய விட்டு தான் மக்களை போடணும். பல்லவி எடுத்துடலாமா? ரைட் 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 மக்களே, அருமை அருமை அருமை. ஆஹா சமையல் வந்து கலந்து வர எவ்வளோ அழகாக இருக்குது. வேறு உங்கள் இலை ரெடி பண்ணிட்டு மக்களே. இரவல் இது வைக்கலாம். ரைட். ஆஹா இங்கே பாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு சொல்லி. செம்மையாக இருக்குல்ல, நல்ல ப்ரௌன் கலரில் வந்துருக்குதுல்ல. இது வந்து கோதுமை மாவு, மைதா மாவு கிடையாது, உடம்புக்கும் கெடுதல் இல்லை. ஓகேவா? ரைட் பல்லவி ஆரம்பிக்கலாமா? அடுத்த அரசல் அம்பாடி. அவ்வளோதான், சுட வேண்டியதான். அது போக பூரிகளும் இருக்கிறது. பல்லவி எத்தனை? மூணாவது அரசலா? பாடுறா, மூணாவது அரசல் வந்தாச்சு. இங்கே பாருங்க மக்களே எப்படி ஜம் ஜம்னு. போடலாம் அப்படி. அவ்வளோதான். நாலாவது இது முக்கோணம் தான் அதிகம். இன்னும் நான் சாப்பிடல மக்களே. சாப்பிடலாம். எப்படி? இதுதான் கொழுக்கட்டை. இங்கே பாருங்க எத்தனை பேர் பாருங்க மக்களே. கட்டுரு அப்படிங்க அப்பா. பல்ல வைக்க எங்கள் அம்மா கிஃப்ட் பண்ணியிருக்கேன். மக்களே வீட்டுக்கால பார்த்ததுக்கும் வெளியே பார்த்ததுக்கும் கலர் எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்களா? ஜம்முன்னு இருக்குது பாருங்க. அதே மாதிரி இல்லை, அந்த முக்கோணத்து மேலே தான் ஆசையாக இருக்குது. சமோசானாலே இந்த முக்கோணம் தானே, அதனால் முக்கோணத்து மேலே தான் ஆசையாக இருக்குது. அப்பாம்மா மாட்டில் தண்ணி ஆகிட்டு வந்து சாப்பிடுவாங்க. ஆஹா வேறு லெவலு உண்மையுமே. நான் தான் செஞ்சேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதாவா? ஒரே டைலாக் வச்சு 9 வீடியோ கொட்டிடுவார் டைலாக். அருமையாக இருக்குதா? ஓகே. பிரமாதமாக இருக்குது. முறுக்குன்றதா பிடிச்சிருக்கா? நல்லா இருக்காண்டி தான் அம்மா சாப்பிடுறதுலாம் சாப்பிடாது. இதோட 5வது நினைக்கிறா டோட்டலாக. அவ்வளோதான் மதிய சாப்பாடு. எனக்கு ஒன்று தெரிஞ்சாட்டிக்கே என்னமா அவ்வளோ ஒரு அற்புதமாக நல்லா இருக்குது. இதோட 3வதா? பரவாயில்லையா, நல்லா தீர்ந்துட மாட்டேங்குதா? போயிட்டே இருக்குதுங்க. இந்த 6வது நடக்குது.
மக்களே அடுத்து பாருங்கள் மக்களே, பூரிக்கு சொரக்காய். காலைல வந்து சொரக்காய் அம்மா செஞ்சாங்கல்ல பொரியல், அந்த பொரியல் ஒரு பூரி எடுத்து அப்படியே உள்ள கொஞ்சம் வச்சு சப்பி மாதிரி வச்சு உண்மையாக சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக சொரக்காய் பீக்கங்க ரெண்டு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரில. ஆமாம் அப்படியே தான் இருக்குது. வேறு இது ஒரு சமோசா, சொரக்காய் சமோசா. உண்மையுமே சூப்பராக இருக்குது. வேறு லெவலு. தமன் இருந்தா சொரக்காய் சமோசாவா? இங்கே பாரு, இந்த சமோசா சாப்பிட்டு பாரு. நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்க. அதை எங்கள் கையில் வை, இதை வாங்கிக்கோ. அடுத்து பாருங்கள் பூரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீ. இது வந்து வீடியோவுக்காக கிடையாது, முழுக்க முழுக்க இது என்னோடய பர்சனல், நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். சரிங்களா, நான் இதை யாரையும் செய்ய சொல்லலை, ஆனால் எனக்கு இப்படி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நம்மள ஃபுட், பியர்டு ஃபுட் இதெல்லாம். பியர்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ஃபேவரட் ஃபுட்டாக இது. காய்ச்சல் சாப்பிடலாம் ஊரில், நல்லா ஊறினா அந்த காப்பி டேஸ்ட் அதில் ஏறிடும். ரைட், அவ்வளோ மேலே ஃபைனலாக ஒரு டீயோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ ஒர்க் அவுட்டில் ஆரம்பிச்சு டீயில் வந்து முடிச்சாச்சு. ஓகேங்களா, சரி ஓகே. அப்பப்போ ட்ராவல் இருக்கணும், அப்பப்போ ஃபேமிலி விளாக் இருக்கணும், அப்பப்போ ஆன்மீகம் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். லைஃப்னா எல்லாமே இருக்கணும். சரிங்களா, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பதில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வருவது உங்கள் கேசவன் டாடா பை சி மக்களே.